காலை வணக்கம். பல வருஷங்களுக்கு அப்புறம் அஸ்வினுக்கு பாடுறேன். அண்ட் அஸ்வினுக்கு பாடுறது எனக்கு எப்போதுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நான் அவருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப சின்ன பாப்பா, ஒரு 17-18 வயசு இருக்கும். அண்ட் uncle, especially his dad, has been a huge support not only for his career, but he's such a talented and a very straightforward, heart in the right place sort of a musician and a human being, to stand for the right things. And I think இந்த பல வருஷங்களில் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறதுல வந்து ஒருத்தர் என்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் அஸ்வினுக்கு நான் என்றைக்குமே வந்து ஐல் பி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா யாருமே கூட நிற்காத போது கூட நின்று ஒரு கையில் இருக்கிற விரல்களால் எண்ணக்கூடிய சில மனிதர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ ஹீ இஸ் somebody that I will always hold close to my heart and he'll always be special. And அது எல்லாத்தையும் தாண்டி I know what a talented musician he is. வெளிநாட்டில் படிச்சிருக்கிறதுனால மட்டும் இல்லை, பட் அவருக்கான ஒரு எக்ஸ்போஷரும் சரி, அவருக்கு இருக்கிற நாலேஜும் சரி. ஏன்னா வழியாக தான் இசை வந்தால் தான் இசை வரும்னு இல்லாமல் அதை வந்து தகர்த்தெறிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கம்போசர். அண்ட் என்னோட ஒரு மனமார்ந்த ஒரு விஷ் என்னென்னா, ஒரு ப்ரேயர் என்னென்னா, இவர் இன்னும் நிறைய வந்து இவருக்கு நிறைய ஹிட் அண்ட் பாட்டெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சங்கர் சாரோட பாடுங்கிறது லைட்டு மறந்து போச்சு. ஆக்சுவலி இப்போ அவர் சொல்லி தான் ஞாபகம் இருந்தது. பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் தட் சிவம் ஓட இந்த பாடல் பாடுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ காலங்கள் நரைத்தாலும் நரைப்படியாத நிலை சேருமா, நேசங்கள் குறுகாமல் தினம் மருகாமல் தொடுமா, ஏகாந்தம் நெருங்காமல் உனை துணையாக உனை கூடுவேன், மின்காந்த அலையாக உன்னை பிரியாமல் தொடுவேன், காதல் பேச்சு காணாமல் போகுமோ, நீயே மூச்சு சந்தேகம் தீருமோ, புரியாமல் வெறுத்தேனோ அன்பே அலையே, யாவளோ யாவளோ உயிர் தூவலோ தூவலோ, தாகமோ தாகமோ வழி நீளுமோ நீளுமோ. Thank you so much.